இந்த குற்றத்தை விட அந்த குற்றத்தை மறைக்க நினைக்கிற எண்ணம் மிக கொடிதா இருக்கு. கல்லூரியின் முதல்வர் இது தற்கொலைன்றார். ஏன் சொல்றாரு? அத மருத்துவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இங்கில்ல ஒரு மருத்துவ தம்பி சொல்றாரு, ஒரு தங்கச்சி சொல்றாங்க, உதடை கடித்து காயப்படுத்திருக்கான், பிளக்க வச்சிருக்கான், உதடை கடித்து, வன்மம், வக்கிரம், கண்ணை கண்ணாடி உடைச்சு அதுக்குள்ள விரலால குத்தி குத்தி கண்களை காயப்படுத்தி இதாக்கியிருக்காங்க. ஒரு பெண் இது போல வன்புணர்வு நேரங்களில் தன்னை பாதுகாக்க 2 கால்களையும் ஒட்டி இறுக்கிக் கொள்வாள். அவன் 2 காலையும் உடைச்சு வெளியே 2 காலை உடைச்சு திருப்பிட்டான். இது எப்படி எதிர்பாராத ஒரு நிகழ்வு என்று எப்படி சொல்ல முடியும்? இது திட்டமிட்டு நடந்த ஒரு வன்புணர்வு படுகொலை. வயிற்றுல ஏறி மிதிச்சிருக்கான், கழுத்தெலும்ப உடைச்சிருக்கான், கத்த விடாம திருப்பி போட்டு முதுகுல மிதிச்சிருக்கான், முதுகெலும்பு உடைஞ்சிருக்கு, உயிர் உறுப்பை சிதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று அந்த மருத்துவ தம்பி சொல்றான். அதுபோக 150 மில்லிகிராம் செமன் அதுக்குள்ள இருந்தது, ஸ்பாம் இருந்ததுன்றான். ஒரு மனிதன் இந்த செயலை செய்திருக்க முடியாது. அதனால் அது கூட்டு வன்புணர்வு உறுதியாகுது. ஒரு பெண்மகள் ஆளுகிற நாட்டில் ஒரு பெண்மகளுக்கு அது மருத்துவம் படித்து பின்பு பார்த்தா 6 வருஷம் படிச்சு பயிற்சி மருத்துவராக அவர் பண்ணும்போது இங்க கேட்டது இவங்கெல்லாம் கேட்டாங்க. தங்கச்சி எல்லாம் நேரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திக்கும் போது ஓய்வெடுத்து இருக்கிறதுக்கு ஒரு அறை பாதுகாப்பு இருந்திருந்தா அந்த சிக்கல் இல்லையே. இங்கே வந்திருக்கான என் தம்பி ஜாகிர் இந்த மாதிரி மருத்துவ மக்களுக்காக போராடியதாலேயே அவன் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். காலையில அனுப்புறான். இந்த மாதிரியான பயிற்சி மருத்துவர்கள் நிலையை படமா பார்த்தா கண்ணீர். இந்த படிப்புகாடா என் பிள்ளைய படிக்க முடியலன்னு உயிரை விடுதுன்னு நினைக்குது. அப்படியே சின்ன சின்ன சந்துல நடந்து போற படிக்கட்டில் ஒருத்தன் படுத்திருக்கான், ஒரு பெண் மருத்துவர். அப்படி போற இடத்துல ஒருத்தர் இந்த துணிகளை எல்லாம் தூக்கி மூட்டையா போட்டுக்கிறது ஒருத்தர் படுத்து கிடக்குறான். இவ்வளவுதான். கழிவறை கிடையாது, ஓய்வறை கிடையாது. மருத்துவர்கள் நீங்க என் அன்பு சொந்தங்களுக்கு ஒன்றை சொல்ல நான் விரும்புறேன் அண்ணன். அதாவது அந்த ஆசிஃபா கொலை செய்யப்பட்டார். அவர் தந்தை ஊடகங்கள் கேட்கிற போது அவர் அந்த ஊடகத்திற்கு முன்பு பதிவு செய்த வார்த்தை இன்று எனக்கு நினைவில் இருக்கு பாருங்க. நான் எல்லா இடங்களிலும் என் மகளை தேடிட்டேன். இந்த காடு, இந்த மலை முகடு, இந்த நிலம், எல்லா இடத்திலையும் தேடிட்டேன். இந்த கோயிலுக்குள் மட்டும் நான் தேடல. ஏனென்றால் அது புனிதமான இடம். அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலை நிகழ்த்தியிருப்பார்கள், செய்திருப்பார்கள் என்று நான் துணியும் நம்பல, நினைக்கல. அதனால இங்க தேடலைங்கிறான். கோயில்களை வச்சுதான் ஆசிஃபாவை வன்புணர்வு செய்து கொலை செஞ்சாங்க. அதை போலவே மருத்துவமனையும் அதன் வளாகமும் ஒரு கோயில் தான். புதிய உயிரை பிரசவிப்பது, போகிற உயிரை தடுத்து காக்கிற பணியை செய்கிற மருத்துவமனை ஒவ்வொன்றும் கோயில் தான். நம்ம ஆளுங்க எழுதி வைக்கலாம், மருந்தளிப்பது மருத்துவர், குணமளிப்பது இறைவன், அவனை வேண்டிக்கிறீங்கன்னு. எல்லா மருத்துவமனைக்கு நுழையும் போது ஒரு கோயில் இருக்கும். ஆனால் தெய்வத்தை விடவும் அதிகமாக மக்கள் நம்புவது மருத்துவ பெருமக்களைத்தான். தலைவலி என்றாலோ, வயிற்று வலி என்றாலோ, காய்ச்சல் என்றாலோ, எந்த நோயானாலும் கோயில்ல போய் படுத்து அப்படியே என்ன குணப்படுத்து அப்படின்னு படுத்துட்டு வர்றதில்லையே. அங்க போய் படுத்தால் தெரியும். வீட்டுக்கு போகும்போது பாடையில தான் போவோம்னு தெரியும். அதனாலதான் மருத்துவரை தேடி ஓடுகிறீர்கள். அந்த நேரம் தெய்வம் போல தெரிகிற மருத்துவர்கள். நோய் குணமாய் விட்டால், எங்க ஊர்ல சொல்லுவான், வயிறு நிறைந்து விட்டால் சோத்துப்பானைய மூடுறவன் ஒருத்தன் இல்ல. நோய் தீர்ந்து விட்டால் மருத்துவருக்கு நன்றி சொல்வதற்கு கூட ஒரு நாக்கு கிடையாது. இந்த நாட்டில் எல்லா மருத்துவ போராட்டத்திலும் பங்கேற்றவன் என்ற உரிமையோடும் உணர்வோடும் சொல்றேன். நீ உனக்கு நோய் வரும்போது தெய்வமாக தெரிகிறான், நோய் தீர்ந்த பிறகு தேவையற்றனாக தெரிகிறான். கொரோனா நேரத்திலே எல்லோரும் கைவிட்டு விட்ட பிறகு உன்னை பெற்றவர்களே, உன் உடன் பிறந்தார்களே நிராகரித்த போது உன்னை தொட்டு உன் நோயை குணப்படுத்துவதற்கு போராடி வரும் மக்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி போராடிய ஒருவன் மதுரையில் இருந்த அரசு மருத்துவன் தம்பி விவேகானந்தன். அவர் கொரோனா நோய் தொற்றி பணியில் இருக்கும் போது இறந்து விட்டார். இதை உங்களுக்காக பேசவில்லை, அரசின் கவனத்திற்காக பேசுகிறேன். அறிக்கை விட்டேன், நீங்க மதிக்கல. இதுக்கு தனியா போராட்டம் செய்யணும், எனக்கு நேரம் இல்லை. இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். குறிப்பாக என்னுடைய அண்ணன் பெருமதிப்பிற்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கோரிக்கையா வைக்கிறேன், அன்பா வைக்கிறேன். ஒரு சகோதரனா, ஒரு தம்பியா. விவேகானந்தன் இறந்து போய்விட்டார். கொரோனா எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, திவ்யா. அவள் கை குழந்தைகள், வயது முதிர்ந்த பெற்றோர்கள். விவேகானந்தன் இல்ல. அதனால மீள முடியாத பொருளாதார சுமை, வறுமை, ஏழ்மை, நெருக்கடி. அவர்கள் கேட்பது திவ்யாவுக்கு ஒரு அரசு பணி, அது அவள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இந்த பெண்ணுக்கு ஒரு பணியை வழங்குங்கள் என்று சொன்ன பிறகும் இன்னும் வழங்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இந்த நாடு, கொரோனா நோய் தொற்று காலத்திலே நோயுற்றிருந்த நோயாளிகளின் உயிரை காக்க போராடிய மருத்துவன்
விவேகானந்தனுக்கு ₹1 நிவாரணம் இல்ல, அவன் தட்டுக்கட்டு நிக்கிற அவன் குடும்பத்துக்கு ஒரு பணி பாதுகாப்பு இல்லை என்றால் எங்க வேண்டி பேசுறது, எங்க வேண்டி தொடங்கிறது? இந்த சிக்கலை கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த தங்கை திவ்யா அவர்களுக்கு நீங்க ஒரு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியுது கடும் சட்டம் தான் தண்டனை தான் என்று. அதான் நம்ம 2016 ஆட்சியின் வரைவை நீங்க சில பேர் படிச்சிருப்பீங்க, படிக்காதவர்கள் படிக்கலாம். நாங்கள் எங்களுடைய கோட்பாடு எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனையா இருக்கக்கூடாது. மரணம் தண்டனை அல்ல, அது ஒரு முடிவு. சிறை என்பது கூட ஒருவன் வருந்தி திருந்தி மறுபடி வாழ வாய்ப்பளிப்பதுதான், அதுக்கு பேர் தான் தண்டனை. தண்டனை என்பது செய்த தவற்றை உணர்ந்து திருந்தி வருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பேர் தான் தண்டனை. ஆனால் மரணம் தண்டனை அல்ல, அது முடிவு. அது யாருக்கு தண்டனை? குற்றம் செய்தவனுக்கு அல்ல. ஆனால் யாருக்கு தண்டனை? அவன் உடன் பிறந்தவர்கள், அவனை பெற்றவர்கள், அவன் துணைவி, அவன் பிள்ளைகள், அவனை சுற்றத்தார், அவ்வளவிற்கும் தண்டனை ஆகிவிடுகிறார். இந்த அன்பு சொந்தங்களே, எல்லாருமே உடன் பிறந்தார்களே, ஆட்டோ சங்கர் அவர்கள் இந்த சமூகத்தின் வழியிலே ஒரு பார்வையில் ஒரு குற்றவாளி தான். குற்றவாளி. நிறைவேற்றப்பட்டது மரண தண்டனை. அந்த உயிரற்ற உடலையும் கட்டிப்பிடித்து அழுக ஒரு மகள் இருந்தால், அவன் மனைவி, பிள்ளைகள் இருந்தார்கள், கதறில் இருந்தார்கள். அப்போது அந்த கண்ணீரும் வலிதோய்ந்ததுதான், வேதனை மிகுந்ததான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரியணும். இதனால்தான் மரணம், யார் மரணம் வலி, உயிர் வலி எல்லோருக்கும் ஒன்றுதான், எல்லோருக்கும் ஒன்றுதான். பாலியல் வன்புணர்வு, 6 வயது குழந்தையை கொன்றது. எத்தனை நாள் இந்த செய்தியை படிக்கிறோம்? 3 வயது பிஞ்சை நசுக்கி போட்ட கொடுந்துயரத்தை, கொடுஞ்செயலை படிக்கிறோம். 6 வயது அம்மா தனியாக வீட்டில் இருக்க முடியாது. படுகொலை, நகைக்காக, பணத்திற்காக வன்புணர்வு, படிக்கவே பயமாக இருக்கிற செய்திகள் தினந்தோறும் நடக்குது. அதுல குறிப்பா தமிழனுக்கு தன் மொழியின் மீதும் இனத்தின் மீது இல்லாத பெருமை, ஊட்டப்படாத புகற்றப்படாத பெருமை, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மக்கள் தன் தாய்மொழியின் மீது இல்லாத பற்று, இல்லாத பெருமை, சாதி மதத்தின் மீது அந்த பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐயோ கல்கத்தாவில் செத்த பெண்ணுக்காக அவர்கள் ஓட்டு போட்டார், அது கிடையாது. எப்போதும் சொல்வேன், இப்போதும் சொல்வேன், இன்னும் சொல்வேன், நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள், நாட்டு மக்களின் நலனுக்கானவர்கள். இந்த மருத்துவமனையில் மருத்துவம் இலவசம், ஆனால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எல்லா மருத்துவமனையும் எழுதியிருக்கு, எவனும் போகல. ஆனாலும் என் அன்பு மக்களே, எல்லா டாஸ்மார்களையும் மது வீட்டுக்கு, நாட்டுக்கு, உயிருக்கு கேடுன்னு எல்லா பயிலும் அங்கதான் இருக்கேன். இதுக்கு பேர் என்ன? தட் இஸ் திராவிட மாடல், தட் இஸ் மாடல் ஆஃப் திராவிடன். டேய், கக்கூஸ் கழுவிட்டு வச்சிருப்பா கட்ட விளக்குமாறு. நீ இப்ப சீன பிளாஸ்டிக் குச்சி வச்சு விளக்குற. எங்க ஊர்ல எங்க அம்மாலாம் அந்த மூங்கில் இருக்க ஈக்கி குச்சி இருக்குல்ல, அதை வச்சு விளக்கி விளக்கி அப்படியே விளக்கி விளக்கி இவ்வளவு கட்டையா இருக்கும். அந்த விளக்கமாற வச்சு இவங்களை வெளுக்கணும்டா. இது ஒரு மாடல், இது ஒரு ஆடல். யாரோ சொல்லி கொடுக்குறேன். ஏங்க அது கேவலப்படுதுங்க, அப்படி பேசுறதுனால சிரிக்கிறான் ஜன, விட்டுருங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தது, அவள் பட்ட அந்த உயிர் வலி, அவள் பட்ட அந்த துயரத்தையும் தாண்டி அதை மூடி மறைக்க அவ மேலே குற்றச்சாட்டு. அவ கஞ்சா குடிப்பா, அவ பல பேரோட தொடர்பு, இதெல்லாம் எப்படி இது பாருங்க. ஆனாலும் நம்ம பெண்களை போற்றோம். கங்கைங்கிறோம், காவிரிங்கிறோம், யமுனாங்கிறோம், சரஸ்வதிங்கிறோம், தெய்வங்களை எல்லாம் பெண் தெய்வங்களா வச்சிருக்கோம். அவளை கற்பழிச்சு கொன்னுட்டு அந்த மண்ணில் தான் சரஸ்வதி பூஜை நடத்துறோம். உடனடியாக அந்த மாநில அரசு, மேற்கு வங்க அரசு, இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரே ஒருவனை ஒப்புக்கு கைது செய்து வச்சு நாடகம் போடுவதை நிறுத்த வேண்டும். தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழ் மாநில அரசு, தமிழ்நாட்டு அரசு, இந்த உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவுக்கு, உங்களுடைய நட்பில் கூட்டணியாக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்கள் காசு வெளியிடும் போது ஐயா ராஜ்நாத் சிங் வந்தார், நீங்கள் சொல்கிறீர்கள். ஐயா எடப்பாடி சொல்கிறார்கள், நாங்களும் தான் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய தலைவிக்கு காசு வெளியிட்டோம், அப்போது பிஜேபியில் கூட்டணியில் இருந்தார்கள், எங்க கூட நாங்கள் அவர்களை அழைக்கவில்லையே, அவர்களை கூட்டி வந்து வெளியிடவில்லை, நாங்களாக தான் வெளியிட்டோம் என்று சொல்கிறார். அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களின் மறுப்புரை, கூட்டணியில் இருந்தார்கள், அவர்கள் தலைவிக்கு காசு வெளியிட்டார்கள், ஆனால் பிஜேபி அவர்களை மதிக்கவில்லை, அவர்கள் வரவில்லை. கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு வரவில்லை, மதிக்கவில்லை. கூட்டணியில் இல்லாத கட்சி உங்களை மதிக்கிறது, வரவேற்கிறது, வருகிறது என்றால் இப்ப உண்மையிலே கூட்டணி யார் என்பது
எங்களுக்கு புரிகிறது. இங்கே பேசிய தங்கச்சி எல்லாம் பேசினார்கள். ஐயா RS பாரதி நான் மதிக்கிறேன், மதிப்பிற்குரிய பெருந்தகை. என்னை முட்டா பயல் என்கிறீர்கள். ஆம், முட்டாள் என்றால் என்ன தெரியுமா? தேர் ஓடும்போது தேரை நிறுத்துவதற்கு முட்டு கொடுத்து நிறுத்துறால் முட்டாள். உங்களுடைய திராவிட அந்த சிக்கு புக்கி ரயில் தேர் இருக்குல்ல, அதை ஒரு முட்டு கொடுத்து நிறுத்த போற முட்டாள் நான் தான். அவர் என்ன போட்டா உனக்கு என்ன போட்டாலும் என்ன, எதுக்கு அங்கியை மாற்றி சங்கி ஆயிட்டீங்களேங்கிறதா எங்கள் வருத்தம். கருப்பு பேண்ட் தானே ஐயா போட்டுக்கிட்டு இருந்தார், கருப்பு காலாடை. திடீர்னு காக்கி RSS போடுற நேரத்தில் போட்டு பாரு உன் மனைவியை பார் சரவணா, அப்படியே சந்திரமுகியாவே மாறிட்டாலே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, பாருங்கள் உங்களவள் அங்கியை மாற்றி சங்கியாவே மாறிட்ட. ஒரு காசு 100 ரூபா காசு. பாசிச எதிர்ப்பு, சனாதனத்தை வேறறுப்போம், சங் பரிவார கும்பலை கூண்டோடு அடித்து விரட்டுவோம். 100 ரூபா காசு பல்லெழுதி. பாசிச எதிர்ப்பு பல்லெழுச்சி நின்றுச்சு. இந்த கொடுமையை விட கொடுமைடே, இந்த இனம் கேடுகட்டு மூளையற்று தெரியுது. இவர 100 ரூபா காசுரா, 100 ரூபா காசு உனக்கு வேணுமா? 10,000 ரூபா கட்டு, 10,000 ரூபா கட்டு. 100 ரூபா காசு வேணுமா? 10,000 ரூபா கட்டு. ஓடியா சார், ஓடியா சார், போடு சார், காட்ட போ சார், சார் கவு சார், இந்தா சார் வென்ற 50,000 பரிசு சார், 50,000. இந்த பரதேசி பைவில் பிச்சை எடுத்து 5,000 கட்டி தோத்து போகிறத 100 ரூபா காசு. இதை வாங்கி என்னடா பண்ணுவேன்? நீ செத்து போன நெத்தியில் பொட்டா வச்சுப்பதை கடா பரதேசி பழ. இது எதுக்குடா அந்த 100 ரூபா காசு? எதுக்கு சொல்லு? ஏய் எதுக்குன்னு சொல்லு. 10,000 ரூபா கொடு, 100 ரூபா காசு. 10,000 கொடு, 100 ரூபாய் வச்சுக்க. 100 மறக்கணும் நெட்டியா தம்பி, நீ நல்ல பிள்ளைப்பா, உனக்கு தலைவருடைய காசுப்பா, நினைவா வச்சுக்கப்பா, பரிசுப்பா. ஏப்பா நீ அதிகமாக ரத்தம் கொடுத்துருக்கியா தம்பி, குருதி கொடுத்துருக்கியா, உனக்கு தலைவருடைய காசை இப்போ இருக்க தலைவர் கொடுப்பாருப்பா, பெருமையாக கொடுப்பாருப்பா. வேற ஐயா வேற என்ன உறுப்பு தானம் பண்ணியிருக்கியா? உனக்குப்பா. வேற என்ன பண்ண? சமூக சேவை, படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறியாப்பா, இந்தா. பசியோடு கிடக்கிறவங்களுக்கு உணவு கொண்டு கொடுக்குறியாப்பா, உனக்கு இந்தா. இப்போ என் தம்பி ஃபவுசான் இருக்கான், வெள்ள நேரத்தில் அவனுக்கு எந்த இதுவும் தெரியாது, யாருன்னே தெரியாது. அவனா ஒரு 100 பேருக்கு பிரியாணி ஆக்கி, பிரியாணி தான், சோறு கிடையாது, பிரியாணி ஆக்கி ஒரு முச்சக்கரை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு போகிற வர வீடுகளுக்கெல்லாம் இடுப்பளவில் போய் நீந்தி கொடுத்தான். அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு தங்கச்சி பேசுறது எவனோ கேட்குறேன். அதுலேயும் அவன் தண்ணிக்கு நின்றுக்கிட்டு, ஒரு வாரமாக எங்களை யாரும் பார்க்கல. அதான் ஒரு தம்பி வந்து எங்களுக்கு வீடுக்கு வந்து சோறு கொடுத்துட்டு போகுது பிரியாணி. அப்போ சீமான் தம்பி கெத்து தானே அப்படிங்குது. அது சீமான் தம்பினா கெத்து தானே, அதான் அவார்டா, அது ரிவார்டா. அதுக்கு 100 காசு இல்லை, 100 கோடி கூட கொடுக்கல. அதை விட்டுவிட்டு உனக்கு 100 ரூபா காசு வேணுமா? தலைவர் காசு. இவர் தான் செக்கெழுத்த செம்மல், இவர் தான்டா, இவர் தான் 8 மாதங்கள் வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட பெரும் புரட்சியாளர்கள் மருதீரவர் வாரிசு அவர் தான். கணவனை ஐயோ விடுப்பா, என்னத்தையாவது பேசி 10 வருஷம் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பேசித்தான், 13 வருஷம் இங்கே பேசித்தான். என் மீனவனை அடிச்சுன்னா உன் மாணவனை அடிப்பேன். அலுவலகம் போய் சேரல, பின்னாடியே காவல்துறை வந்து கமான் சீமான் கமான், எங்க வாப்பா புழல்ல கொண்டு அடைக்க போய் உள்ள போய் பெட்டியை தூக்கிட்டு போனவனை ஓடி அந்த வாக்க வண்டியில் இருக்கு, டயரு தேயுது, புகையை மூக்கில் அடிக்குது, அப்படியே பறக்குது. இங்கிலீஷ் படம்லாம் அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் வேலூரில் கொண்டு அடைச்சிட்டாங்க. 6 மாதம். இப்போவும் என்ன தெரியுமில்ல, உறுதியாக வழக்கு இருக்கு. ஏன்னா என் தங்கச்சி எல்லாம் பேசுனா அது ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு பயங்கர. ஏன்னா நீங்கள் அவ்வளவு கருத்து செறிவுள்ள பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நேரம் பத்தலை, என்ன ஏதோ போனா போகுது, கடைசியாக பேசிட்டு போன்னு விட்டுருக்காங்க. அதில் எங்கள் அம்மா கிருஷ்ணர் ஜகான் என்ன ஏன் நீ ஸ்டாப் பண்ணாய், நீ ஏன் இறக்கினாய்? அதுக்கு என் சின்னவனை தான் விடணும், மாவீரன். ஓய் ஆங்கிரி பி ஹாப்பிமா, அதான் அவர் ஆங்கிரியா தான் சொல்லுவார். ஏதாவது சொன்னோம்னா எங்கள் வீட்டில் வீரான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து அவங்க அம்மா திட்டம், வீரா அப்படின்னு, ஓய் ஆங்கிரி ஒன்றே இல்லைடா, அவன் அண்ணனை சொல்கிறேன்டா அப்படின்னு, ஓ பி ஹாப்பி அப்படின்னு போவான். அது மாதிரி அம்மாவுக்கு சொல்கிறேன், ஒய் ஆங்கிரி ஆல்வேஸ் பி ஹாப்பி. இந்த மேடையில் இன்னொரு மேடை, நமக்கு இன்னும் ஒரு பிரச்சனையா, ஒரு தங்கச்சியை கெடுத்துருக்கா அன்னைக்கு, நாளைக்கு எங்கே பண்ணுவானோ எவன் பண்ணுவானோ ஏதோ ஒரு பிரச்சனை, போராடிட்டே இருக்கணும். நமக்கு போராடுவதற்கே பிறந்தவங்க நம்ம. என் பங்காளி வடிவேல் சொன்னோம்ல, நாங்கள்லாம் படுக்கும்போது 2 புல்லட்டை சாப்பிட்டு தலைவலி காய்ச்சனா 2 புல்லட்டு தான். டேய் பிரச்சனைகளே போர்வையா போத்துட்டு தூங்குறவங்கடா. அப்படி நம்ம பிரச்சனைகளே பிறந்து பிரச்சனைகளே வளர்ந்து பிரச்சனையிலே பெட்ஷீட்டா போட்டு படுத்து
அதுதான் நான் காலையில் எந்திரிச்சோன்னே பாக்கி ஜிம்மில் இன்னைக்கு என்னப்பா பிரச்சனை, அது ஒன்றும் இல்லைன்னு இனிமேல் வந்தா சொல்கிறேன்னே. ஐயோ ஐயோ, என்னை பற்றி அம்மா இந்த வரத்தை எங்கிருந்து வேண்டி வந்தாங்களோ இந்த தமிழ் சமூக மக்கள். அதனால அந்த ஐயனார் போய் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னு, அதனால அந்த 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வாங்கினால அனுமதி. தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளே அவன் மேலே போடுங்க வழக்க, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். எங்கள் கோட்பாடை தெரிஞ்சுக்கிறீங்க. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. சிறை அதை நிறை, தடை அதை உடை, படையை பெருக்கு தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. இதுதான் எங்களுக்கு எங்கள் கோட்பாடு. 138 வழக்கு இதில் போட்டால் 139, 39, 40, அப்போ 41 இப்படி எண்ணிட்டு போவோமே வெளியே. ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான். பங்காளி வடிவேல் சொல்லல, சிறைப்பறவிடா, நாங்கள்லாம் சிறைப்பறவிடா. எத்தனை எஃப்ஐஆரை பார்த்துருக்கு. வன்புணர்வு படுகொலையை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது தண்டிக்கப்பட்டார்கள் குற்றவாளிகள் என்கிற செய்தி வராமல் காலம் கடத்தி கொண்டு போவதுதான் மிகுந்த மனவழியை தருது.